அப்போ ரிசல்ட் அன்றைக்கி எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் தான் வந்துருந்துச்சு. அண்டு கவுன்சிலிங் டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அந்த எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த வால் முன்னாடி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரோட ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதுதான் அப்போது அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான. அண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. எப்போவுமே அந்த என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். அதில் எப்பயுமே அதிகமான மெசேஜே நிறைய பேர். ஆனால் அன்னைக்கு மட்டும் ஒரு மினிமம் ஒரு 70 to 80 100 மெசேஜ் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மெசேஜை பார்க்கக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ஸ்டோரி வச்சாங்க. அண்ட் என் ஊர்லேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ். ஏன்னா நான் ஒரு கிராமத்து சைட்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய வில்லேஜில் வந்து நிறைய இது பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய், என்னோடய பேர் பிரவீன்குமார். என்னுடைய அப்பா பேர் வந்து செல்வராஜ். நான் சேலம் டிஸ்ட்ரிக் ஆத்தூர் அந்த பிளேஸில் வரேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து 1940. 171 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். எந்த பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? அதான் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான் சொல்லியிருந்தால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஜிஎஸ்ல நம்ம எந்த பகுதிக்கு வந்து அதிகமாக படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோமா? அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். யூனிட் 80 நிறைய கொஷின்ஸ் வருதா? அப்போ அதை கண்டிப்பாக யூனிட் 80 தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே படிக்கணும். பாலிட்டியில் கொஷின்ஸ் வரும். இப்போ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐயனை வந்து இணைச்சி 10 கொஷின் கேட்குறாங்க போல். அப்போ அதுக்கான முக்கியத்துவம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா அதில் இருந்த கொஷின்ஸ் நிறைய வருது. தமிழ்நாடு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் இல்லாமல் ரீசெண்ட் டைத்தில் கொஸ்டினே வந்து பார்க்க முடியாது. அதனால் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அப்போ அதை பண்ணி நான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து படிக்கணும். வீட்டில் படிப்பதற்கான ஆதரவு கிடைத்ததா? என் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆதரவு கிடைச்சிது. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேயே ஓரளவுக்கு நான் நல்லா படிப்பேன். அப்போ என் மேலே வீட்லேயும் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்துச்சு. அப்போ அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம காப்பாற்றிருக்கேன். அதுக்கான அவங்க நம்பிக்கை வச்சதுக்கு நான் வந்து இப்போ வந்து அதை காப்பாற்றிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படிக்கும் இடத்தில் மாணவர்கள் உதவி செய்தார்களா? படிக்கும் இடத்துல கண்டிப்பாக உதவி செய்வாங்க. மாணவர்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து டவுட் நாளைக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிப்போம். நான் வந்து ஆக்சுவலாக குரூப் ஸ்டடி எல்லாேருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து குரூப் ஸ்டடி கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து தனியாக படிக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அதனால் தனியாக வந்து எப்பயுமே படிச்சுப்பேன். தனியாக படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மனநிலை படிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் எவ்வாறு படித்தீர்கள்? ஆக்சுவலாக மனநிலை படிக்க முடியாத ஸ்டார்டிங் டேஸில் பார்த்தோம்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங் டேஸில் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாப் போயிட்டாங்களே, நாம் மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, அவங்க லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. ஓகே, நான் அப்போ மைண்ட் செட் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே இந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அவங்களாம் வேறு ஒரு ஃபீல்டில் வந்து தேர்வு செஞ்சு போயிட்டாங்க. நம்ம வேறு ஃபீல்டு வந்து தேர்வு செஞ்சுட்டோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ டைம் இருக்குது. நம்ம படிக்கக்கூடிய நான் சாதாரணமாக எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாவே கவர்மெண்ட் வேலை வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. நானும் அப்படி தான் உள்ளே வந்தேன். சரி, ஓகே, நம்ம ஃபீல்டு வேறு. அப்போ இதுக்கான எவ்வளோ டைம் ஆகுமோ அப்போ அது வரைக்கும் படித்தாகணும். பொறுமையாக சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்கலாம், சில பேருக்கு லேட்டாக கிடைக்கலாம். ஆனால் அதற்கான உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு வரும். இப்படி தான் ஸ்டார்டிங் டேஸில் எனக்கு வந்து இருந்த ஃபியர், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஓரளவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் டெய்லி டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட்டு பேஜ் போடக்குள்ள மார்க் வந்து கம்மியாக வாங்கிட்டோம்னா அப்போ வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம், அதை எப்பயுமே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்ப்பேன். அன்றைக்கி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் மார்க் கம்மியாக எடுத்துட்டோன்னா. அப்போ அதை நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்து மேக்ஸிமம் அந்த தப்பை கரெக்ட் பண்ண தான் பார்ப்பேன். சில நாள் நல்ல நாள் இருக்கும். எல்லா நாளுமே மார்க் கம்மியாக வாங்க போகிறதும் கிடையாது. எல்லா நாளுமே நல்ல மார்க் வாங்க போகிறது. ஏதாவது ஒரு யானைக்கும் அடி செருக்கும் அது மாதிரி தானே. அப்போ அந்த மாதிரி தான் நானும் நினச்சி இது பண்ணிப்பேன். ஓகே, நியூ சிலபஸ் அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கருத்து? ஆக்சுவலாக நியூ சிலபஸ் எப்பயுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் தான் ஒரு கீ டு சக்ஸஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம சிலபஸை அனலைஸ் பண்ணிவிட்டோம். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இன்ஸ்டியூட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்கிறது தான் என்னுடைய இது. இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் எதுக்கு தேவைப்படுன்னா, அந்த யூனிட் 9 மெட்டீரியல், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பட்ஜெட்டு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியமாக தேவைப்படும். இந்த மாதிரி இதுக்கெலாம் இருக்கும். ஆனால் குரூப் 4 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே கிடையாது. ஸ்கூல் புக்ஸ் இப்போலாம் சிறப்பு தமிழ் ஓல்டு புக் அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான இதை நம்ம படித்தோம்னா, ஸ்கூல் புக்ஸ் படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 100%னா ஒரு 70 to 80% ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரும். என்னுடைய பொறுத்த வரைக்கும் இதுதான். இல்லை அது
மொத்தத்தில் ஸ்கூல் புக்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்டரியாக வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி படிங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா நம்ம சிலபஸ் தான் கீ. அப்போ அந்த சிலபஸை வந்து எப்படி படிக்கணும், இப்போது கொஷின்ஸ்லாம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி இது பண்ணலாம், கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுல நிறையா இது பண்ணிக்கலாம். நம்ம சர்ச் பண்ணி நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத விட நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எது தப்பை கரெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இது பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் பார்த்தபோது ஜாப் வாங்கும்போது உங்கள் மேலே ஆக்சுவலாக அந்த ரிசல்ட் டே அண்டு முக்கியமாக கவுன்சிலிங் டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம அந்த ஒரு இதுக்கு தான் ரிசல்ட்டை பார்த்தோன்னே எனக்கு எக்ஸாம் முடித்தோடனே தெரியும், ஓகே ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் வரப்போகுது. அது என்ன ரேங்க் வரப்போகுதுன்னு தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி தான் எனக்கு 1940 ரேங்க் வந்து வந்துருந்துச்சு. அப்போது அதை வந்து எனக்கு ரிசல்ட் டே தான் வந்தோடனே எங்கள் அப்பாட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் இஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ஷேர் த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வீட்லேயும் ஓகே, நான் எதிர்பார்த்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்லாம் அதிகமாக ஓகே சொந்த ஊரில் கிடச்சா ஓகேன்னு தான் நினச்சேன். இன்னும் ஒரு 2 மார்க்ஸ் எடுத்திருந்தால் சொந்த ஊரில் கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான், மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம ரிசல்ட் நம்ம கையில் கிடையாது, நம்ம எழுதி வர வேண்டியதும் வச்சுட்டோம். அப்போது ரிசல்ட் அன்றைக்கி எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் தான் வந்துருந்துச்சு. அண்டு கவுன்சிலிங் டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அந்த எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த வால் முன்னாடி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரோட ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும், அதுதான். அப்போது அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான. அண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. எப்போயுமே அந்த என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், அதில் எப்பயுமே அதிகமான மெசேஜே நிறைய பேர். ஆனால் அன்னைக்கு மட்டும் ஒரு மினிமம் ஒரு 70 to 80 100 மெசேஜ் வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மெசேஜை பார்க்கக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ஸ்டோரி வச்சாங்க. அண்ட் என் ஊர்லேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ். ஏன்னா நான் ஒரு கிராமத்து சைட்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய வில்லேஜில் வந்து நிறைய இது பண்ணாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க, வாழ்த்து பாராட்டு விழா அந்த மாதிரியும் வச்சாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதுதான் என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி. அண்ட் தேங்க்யூ டு ஆல். அதில் வந்து ஜாப் வாங்கிட்டாங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோமே, இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகுமே, நம்ம ஜாப் இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செல்ஃபாக ஒரு இது வந்துச்சு. நம்மளும் அந்த பக்கம் போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்திருக்கு. போயிருந்தால் ஒருவேளை அப்போவே ஜாப் கிடச்சி வேறு ஒரு ஃபீல்டில் போயிருக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாம் வந்து படிச்சுட்ருப்போம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாப் வாங்கி சேலரி வாங்கி அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரி வைப்பாங்க. அவங்க பார்த்து பொறாமை கிடையாது, ஆனால் ஒரு சின்ன இருக்கும், எல்லாருமே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி வர பிரச்சனைகளை தான். மற்ற பிரச்சனைகள் பார்த்தோன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் டெஸ்ட் எழுதும் போது மார்க் கம்மியாக வாங்கிட்டால் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கிட்டு இருக்கோமே, அடுத்த தடவை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் சைட்லேருந்து அதிகமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது, என்னோடய இதில் கிடையாது. அப்படியே கேட்குறவங்க எப்போ ஜாப் போகிறீங்க, என்ன படிச்சுட்ருக்கு அப்படின்னு கேட்குறோம். அது வந்து நம்ம மேலே இருக்க ஒரு பாசத்தினால தான் கேட்பாங்க. மற்றபடி வஞ்சம் வச்சுட்டு அந்த மாதிரி அதுவும் கேட்ட பிரச்சனைகள் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து சந்தித்தேன். அண்ட் கோச்சிங் கிளாஸ் போனீங்களா? எஸ், நான் வந்து வெராண்டா ரேஸ் அப்படிங்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன், பாண்டிச்சேரி பிரான்ச்.